நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த ஜாஷ்வா டிவியின் தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு அனுப்பி அதற்காக ஜெபம் செய்து அதற்கான பதிலையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் தேவன் தாமே பதில் தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று நானும் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த வைராக்கியத்தோடு நம்புகிறேன். எங்களுக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஜெப குறிப்புக்கு ஜெபம் செய்து உங்களையும் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கும் 2 முதல் 3 நாட்கள் ஆகிறது. இருந்தாலும் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய பதிலை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து ஜெபிப்பதுண்டு. அநேக காரியத்தில் ஜெபம் செய்யும்போது அதற்கான பதில் நமக்கு கிடைக்காமலும் இருக்கும். அநேகர் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யாமல் தேவனிடத்திலிருந்து நாம் செய்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்கின்ற ஒரு வெறுப்பு நிமித்தமாக என்ன நம் தேவனிடத்தில் ஜெபம் செய்து எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே, வீணாக நாம் ஜெபம் செய்கிறோம் என்கின்ற ஒரு வெறுப்பிலும் விரக்தியிலும் ஜெபத்தை அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்றும் மீண்டும் ஜெபம் செய்தான், மழை பெய்தது என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவை குறித்து வேதம் சொல்லக்கூடிய காரியம், அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான். அவன் ஒரு சாதாரண மனிதனாக காணப்பட்டான். ராஜாக்களின் காலத்திலே அநேக ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவும் அவர்களை எச்சரிக்கவும் தேவன் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தைகளை ராஜாவினிடத்திலும் சகல ஜனங்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக காணப்பட்டான். அப்படிப்பட்ட எலியாவுக்கே பூமியில் இருக்கும்போது பாடுகள் அநேகம் இருந்த போதிலும் தேவன் கொடுத்த ஊழியத்தின் நிமித்தமாக அவன் ஜெபம் செய்யும் போது கருத்தாய் ஜெபம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஜெபம் என்பது எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டுள்ளது? நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம்? ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமாக காணப்படுகிறது. நாம் நம்முடைய அப்பாவினிடத்தில் எப்படி நாம் நேராக சென்று நமக்கு என்ன தேவைகள் என்பதை கேட்போமோ அதே போல நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சஞ்சலத்தையும் மகிழ்ச்சியையும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் நாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, தேவனிடத்தில் நாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு வியாகுலம், தேவனிடத்தில் நாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு வேதனை, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரிவிக்கக்கூடிய காரியமாக காணப்படுவது இந்த ஜெபம். நம் மனதில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் காணப்படுகிறது?
நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி, எப்படிப்பட்ட காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாம் எந்த காரியத்தில் எப்படி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது, அனைத்து காரியத்தையும் பொறுத்து தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பதிலானது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவான அந்த பூமியில் இருந்தபோது எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நமக்கும் கற்றுக் கொடுத்தார். நீங்களும் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பாதிருங்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும்? வேதத்தில் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும், அநேக ராஜாக்கள் ஜெபம் செய்திருந்தாலும், அநேக தீர்க்கதரிசிகள் ஜெபம் செய்திருந்தாலும், அநேக குஷ்டரோகிகள், அநேக குருடர்கள், முடமானவர்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய சகல மனிதர்களும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்த காரியம், ஜெபம் செய்த காரியம் இந்த வேதத்தில் காணப்படுகிறது. அவர்கள் செய்த விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஒரு வசனம் 2 வசனம், அதிகபட்சம் போனால் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல சங்கீதங்களில் நிரப்பப்பட்ட வசனங்களாக, சங்கீதத்தில் காணப்பட்ட ஜெபமானது அதிகபட்சம் 20 25 வசனங்களாகவும் ஒரு 30 வசனங்களுக்கு உள்ளதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அனைத்து வசனங்களும் தேவனிடத்தில் வீணான வார்த்தைகளை சொல்லி அலப்பாத வார்த்தைகளாகவும், என்ன தேவை, என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த காரியத்தை மாத்திரம்தான் சொல்லப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. நீங்கள் மோசேயினுடைய ஜெபத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சங்கீதத்தில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், எப்படிப்பட்ட காரியங்களில் அவர் ஜெபம் செய்தார் என்று சங்கீதத்தில் தெளிவாக காணப்படுகிறது. நாமும் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று நமக்கும் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்யும்போது மற்றவர்களுக்கு தெரியும்படி ஜெபம் செய்யக்கூடாது. ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறோம் என்றால் அது வேறு காரியம். நாம் நம்முடைய வீட்டில் நாம் தனித்திருந்து தனி ஜெபம் செய்யும்போது நாம் வீட்டிற்குள்ளதாக அறை வீட்டிற்குள் சென்று கதவை நன்றாக பூட்டி தேவனிடத்தில் தேவன் நம்மை எப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம், அந்தரங்கத்தில் எப்படி உன் பிதா உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரோ, நீ செய்யக்கூடிய ஜெபத்தை நீ அந்தரங்கத்தில் எப்படி செய்கிறாயோ அந்த ஜெபத்திற்கு உனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கப்படும். நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், இந்த காரியத்திற்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தை தேவனிடத்தில் நான் நித்தமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் வெளியரங்கமாய் சொல்லும்போது அது எந்த பலனும் கிடைக்காது. நாம் செய்யக்கூடிய ஜெபமானது பிதாவுக்கும் நமக்கும் மாத்திரம் தெரிந்த காரியமாக இருக்க வேண்டும். பிதாவுக்கும் நமக்கும் மாத்திரம் தெரிந்த காரியமாக இருக்க வேண்டும். அப்படி பிதாவுக்கும் நமக்கும் மாத்திரம் தெரிந்த காரியம் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம், வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீ அந்தரங்கத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ ரகசியமாய் செய்யக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எல்லாருக்கும் நீ போய் சொல்ல வேண்டாம், யாருக்கும் நீ போய் சொல்ல வேண்டாம். தேவனிடத்தில் நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் செய்கிறேன், தேவனிடத்தில் நான் இந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீ யாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலன் அளிக்கும் போது அது வெளியரங்கமாய் தெரியும். இன்றும் அநேகரும் செய்யக்கூடிய காரியம், நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் செஞ்சு கொண்டிருக்கேன், ஐயா நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் செய்து எனக்கு எந்த பலனும் இல்லை. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனே மகளே, தேவன் சொல்லக்கூடிய காரியம்,
ஜெபமானது உனக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமே தவிர மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு தெரிவித்து செய்வதற்கான பதில் உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. மற்றவர்களிடத்தில் நீ சொல்லிவிட்டு செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்ம நிறைய காரியத்தை சொல்லி 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 தேவனிடத்தில் ஜெபம் பண்ணோன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம தேவையில்லாத காரியத்தை மறுபடியும் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய ஜெபமானது கேட்கப்படாது. நிச்சயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்ய போனோமோ, என்ன காரியத்தை குறித்து தேவன் சமூகத்தில் நாம் முழங்கால் போட்டோமோ அந்த காரியத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதை முன்கூட்டியே நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் எப்படி கேட்கிறோம், எதன் அடிப்படையில் கேட்கிறோம், எப்படி நாம் ஜெபம் செய்கிறோம், எப்படி நாம் வேண்டுதல் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் பிதா நமக்கு அளிக்கும் பலன் நம்மோடு வரும். அடுத்த வசனம் பாருங்க, அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நாம் என்ன காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தை முன்கூட்டியே நம் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து மாத்திரம் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்து செய்த காரியம் பரம பிதாவை முன்னிறுத்துகிறார். எப்பொழுது நாம் ஜெபம் செய்தாலும் பரம பிதாவை முன்னிறுத்தி ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நம் தேவன், நம்மை படைத்த தேவன், அவரை நாம் முன்னதாக வைக்கும்போது என் பிள்ளை என்னை முதன்மையாக வைக்கிறான், என் பிள்ளை என்னை முதன்மையாக வைக்கிறாள், அவனுக்கு அவளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், என் பிள்ளைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் பரமபிதாவே, பரலோகத்தின் தேவனே, என் தேவனே, பரமபிதாவே என்று தேவனை அவர் அடையாளப்படுத்தி அவரை முன்னிறுத்தி அவரை முன்னதாக வைத்து அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நாம் ஜெபம் செய்யும்போது முதலாவது நாம் சொல்லக்கூடிய காரியம், பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பரமபிதாவே, எங்கள் பரமபிதாவே என்று தேவனை நாம் முன்னிறுத்தும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் செய்தார். அவர் அடுத்த காரியத்தை பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இரண்டாவது காரியம் அவர் சொல்லக்கூடிய காரியம், பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல பூலோகத்திலும் எங்கள் மீது நீர் வைத்த சித்தத்தையும் நீர் வைத்த திட்டத்தையும் நிறைவேற்றும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு கார் வேணும், ஆண்டவரே எனக்கு பங்களா வேணும், ஆண்டவரே எனக்கு சொத்து அதிகமாக வேணும், நகை அதிகமாக வேணும், என்னுடைய தொழில் பெருகணும், இது எல்லாத்தையும் கேட்குறத விட்டுட்டு நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல் பூலோகத்திலும்
நீர் என் மீது வைத்த திட்டம் உம்முடைய சித்தத்தின்படி நடைபெறுவதாக. ஒவ்வொரு மனிதனையும் குறித்த திட்டம் தேவனிடத்தில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்த திட்டங்கள் அவரிடத்தில் அநேகம் உண்டு. என்னை குறித்த திட்டம் அவரிடத்தில் அநேகம் இருக்கிறது. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த காரியம், அவர் சொல்லக்கூடிய காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு தாரும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பரமண்டல ஜெபத்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் ஏறெடுக்க வேண்டும். அந்த நாளை தொடங்கும்போது, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா நம்ம மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்க வேண்டும். நாம் எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமோ அதே போலத்தான் தேவன் நமக்கு மன்னிப்பை அருளி செய்வார். ஒருவருக்கொருவர் உருக்கமாயும் இரக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவங்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல் எங்களுக்கும் நீங்கள் மன்னிங்கப்பா. ஒருவேளை நாங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்காமல் போனால் உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு மன்னித்திருந்தோமானால் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தம். அடுத்தவர் சொல்லக்கூடிய காரியம், எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இந்த காரியத்தை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் சோதனைக்குட்படுத்தக்கூடாதுப்பா, தீங்கு எங்களை அணுகக்கூடாதுப்பா. உடைய ராஜ்யம் வரட்டும், உடைய வல்லமை வரட்டும், இது மட்டும் எங்களுக்கு போதும். யாபேஸ் செய்த ஜெபம், தீங்கு நாட்களின் துக்கம் என்னை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது நமக்காக செய்த ஜெபம், தீங்கு இவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பான தேவஜனமே, மற்ற எல்லா காரியத்தையும் விட்டுருங்க. இந்த காரியம் எனக்கு வேணும், அந்த காரியம் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். முதலாவது நாம் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால், பரமண்டல ஜெபம். இயேசு பூமியில் இருந்தபோது அவர் நமக்கு என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஜெபத்தை மாத்திரம் நாம் ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் மற்ற ஜெபத்தை எப்போ நீங்கள் ஏறெடுத்தாலும் சரி, எப்போ நீங்கள் உங்களுடைய அப்பாவிடத்தில் கேட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. முதலாவது நாம் செய்யக்கூடிய காரியம் இந்த பரமண்டல ஜெபம், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் ஆரம்பித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, உம்முடையதுப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.